சிம்பிளான மேகி ரெசிபி பண்ணலாமா? ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய், அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இது கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக கேபேஜ், உங்களுக்கு என்னென்ன பீஸ், இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டுருக்கப்பயே மசாலா பேக்கெட்டில் இருக்க அந்த மசாலாஸை போட்டுட்டு இந்த வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, டர்மரிக் பவுடர். அண்ட் அதுக்கப்புறம் அந்த நல்லா மசாலாவோட வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பிரித்து வச்சுருக்க மேகி பேக்கெட்டை போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டால் முடிஞ்சிருச்சு. மேகி ரெசிபி தயாராகிடும். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸோடு போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். பை, see you in the next video. Ta-ta.